அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பிஜிடிஆர்பி தமிழ் கட்டாய தகுதி தேர்வு. அதற்கான வினாத்தாள், மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்றோம்ப்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கொஸ்டின்ஸ், இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பிலான மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்றோம். வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம். முதல் வினா, தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது? சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர் யாது? மொழி ஞாயிறு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார்? தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியதுடன் அதன் தலைவராகவும் பணியாற்றியவர் யார்? தேவநேய பாவாணர். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது? தமிழ் மொழி. முதலில் உலக அளவிலான மாநாடு எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது? தமிழ் மொழிக்காக நடத்தப்பட்டது. அதனை நடத்திய நாடு மலேசியா. ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டிற்கு உரிய முதல் மொழியும் தமிழே என்னும் தகவலை தருபவர் யார்? பன்மொழி புலவர் க. அப்பா துரையார். ஆய்க்கு இணையாக தமிழும் இருக்கின்றது என்று கூறும் நூல் எது? தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி. அம்மா அப்படின்னா என்னங்கம்மா? அதாவது புலவர்கள் பலர் பாடிய பாடல்களை என்ன செய்வாங்க? தொகுத்து வைப்பார்கள். அந்த மாதிரி தொகுத்து வைக்கின்ற பெயர் தனிப்பாடல் திரட்டு. திரட்டுன்னா தொகுத்தல்னு அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி திரட்டி வைக்கப்பட்ட அந்த நூலினுடையது 5ஆம் பகுதி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 5ஆம் பகுதி. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது எவ்வகை அணி ஆகும்? இரட்டுற மொழிதல் அணி ஆகும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்று தமிழை ஆழிக்கு இணையாக வைத்த புலவர் யார்? தமிழ் அழகனார். சொன்னோம் இல்லையா, அந்த தனிப்பாடல் திரட்டு புலவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நூல் அது. ஔவையார், காளமேக புலவர், இப்ப நம்ம பார்க்கின்ற அந்த தமிழ் அழகனார், அவர் பாடிய அந்த பாடல் தான் இந்த தொகுதிக்குள்ளதான் இருக்கு. சரிங்களா? சொல் ஆராய்ச்சியில் தேவநேய பாவாணர் வியந்த தமிழ் அறிஞர் யார்? இளங்குமரனார். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் யாது? சண்முக சுந்தரம். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்ட தமிழ் அறிஞர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். தமிழகத்தில் திருவள்ளுவர் தவச்சாலை எந்த ஊரில் அமைந்திருக்கின்றது? அல்லூர் என்னும் ஊரில் அமைந்திருக்கின்றது. இந்த ஊர் திருச்சிக்கு அருகில் அமைந்திருக்கின்ற ஊர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக் கூடாது என்று கருதிய அறிஞர் யார்? இளங்குமரனார். திருவள்ளுவர் தவச்சாலை, பாவாணர் நூலகம் ஆகியவற்றை உருவாக்கியவர் யார்? இளங்குமரனார். முதல் தமிழ் கணினியின் பெயர் யாது? திருவள்ளுவர். கணினி திருவள்ளுவரை உருவாக்கிய நிறுவனம் எது? டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட் என்கின்ற நிறுவனம் தனியார் நிறுவனம். அது செப்டம்பர் 1983 இந்த கணினி திருவள்ளுவரை உருவாக்கியது. அடுத்து 20வது வினா, உரைநடையின் அணிகலன்கள் என்னும் கட்டுரை இடம்பெற்ற நூல் எது? புதிய உரைநடை. திருவிக்காவை போன்று தாமும் கண்களை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்ட தமிழ் அறிஞர் யார்? இளங்குமரனார். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? மா. ராமலிங்கம். 1981 இந்த விருது பெற்றிருக்கின்றப்ப. இது நம்முடைய பாடநூல்ல இல்லை, இது கூடுதல் தகவல், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மா. ராமலிங்கம் அவர்களின் புனைப்பெயர் யாது? எழில் முதல்வன்.
நம்முடைய பாடநூல்ல பார்த்தீங்கன்னாக்கா, புதிய உரைநடை, எழில்முதல்வன் அப்படின்னு தான் கொடுத்திருப்பார்கள். ராமலிங்கம் அப்படிங்கிறது அவரை பற்றிய கருத்துக்கள் கீழ கடைசியா கொடுத்திருக்கின்றதில் தான் இந்த கருத்து இருக்கின்றதுப்பா. "வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும்" என்கின்ற தொடர் இது. அதில "தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும்" என்னும் பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரத்தில் இடம்பெறுகின்றது. "காடுகான் காதையில்" அந்த வரிகள் காணப்படுகின்றன. "வாழையும் கமுகும் தாழ்குலை தெங்கும் தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும்" என்னும் பாடல் அடியில் இடம்பெறும் திருமலை எந்த ஊரில் அமைந்திருக்கின்றது? திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பொறுத்துக்கங்கப்பா. மொழி ஞாயிறு, பன்மொழிப் புலவர், சந்தக் கவிமணி, தமிழ்த்திரு. அந்த பக்கம் தமிழ் அழகனார், ரா. இளங்குமரனார், தேவநேய பாவாணர், க. அப்பாத்துரையார். மொழி ஞாயிறு விடை இப்ப பார்ப்போம். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். பன்மொழிப் புலவர் க. அப்பாத்துரையார். சந்தக் கவிமணி தமிழ் அழகனார். தமிழ்த்திரு ரா. இளங்குமரனார். அப்ப விடையானது 3, 4, 1, 2 என்று அமைகின்றது. சரிங்களா? அடுத்த பொறுத்துக. சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், இக்கால இலக்கியம். இந்த பக்கம் தந்தையார் தோட்டம், நம் பூங்கா, பாட்டனார் தோப்பு. விடையை பொருத்துவோம். சங்க இலக்கியம், பாட்டனார் தோப்பு. இடைக்கால இலக்கியம், தந்தையார் தோட்டம். இக்கால இலக்கியம், நம் பூங்கா. அப்ப விடை 3, 1, 2 என்று அமைகின்றது. சரிங்களா? அடுத்து வரிசைப்படுத்துக. சலஞ்சலம், வெண்சங்கு, பாஞ்சசன்யம். இது சரியான வரிசை முறை எது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். முச்சங்குன்னு சொல்லுவாங்க. 3 வகையான சங்குகள். அதனுடைய வரிசை முறை இப்படித்தம்ப அமையும். சரிங்களா? இப்ப இதுல பார்த்தீங்கன்னாக்கும், முக்கியமான கருத்துக்கள் 3 கருத்துக்கள் கூற இருக்கின்றேன்ப்பா. முதலாவதாக என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், கான்செப்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. எதற்காக இது அப்படின்னாக்கும், இது கம்பல்சரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அப்ப விடைகள் வந்து இதற்கு இதுதான் விடை அப்படின்னு சொல்லி டான்னு நம்ம மனசுல கொண்டு போய் நிறுத்தி வைக்கணும். அதற்காகத்தான் இந்த மாதிரியான மாதிரி வினாத்தாள் அமைப்பு. சரிங்களா? எம்சிக்யூ கிடையாது. இதற்காகத்தான் இந்த மாதிரியான அமைப்பு முறை. அடுத்து 2வது பார்த்தோம்னா, இப்ப இந்த வினாத்தாள் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிந்திருக்கும். கருத்துக்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கும், மொழி அப்படிங்கிற தலைப்பில் அமைந்திருக்கின்ற அந்த பாடப்பகுதியை சுற்றி இருக்கின்ற கருத்துக்கள் தான் இங்க மாதிரி வினாத்தாளாக நாம் பார்த்தோம். இன்னும் பாட கருத்துக்குள்ள நம்ம போகணும். அது அடுத்த வினாத்தாள் அமைய இருக்கின்றது. அடுத்து 3வதாக நாம் ஏற்கனவே கூறியிருக்கின்ற கடந்த பதிவில் 30 வினாக்கள், 50 மதிப்பெண்கள். அப்படிங்கிற பொழுது, இந்த 1 முதல் 20 வரை இருக்கின்ற வினாக்களுக்கு 2 மதிப்பெண்கள். அந்த 21 முதல் 30 வரை இருக்கின்ற வினாக்களுக்கு 1 மதிப்பெண். அப்ப இது பார்த்தீங்கன்னாக்கா 40 மதிப்பெண். அது பார்த்தீங்கன்னாக்கா 10 மதிப்பெண். ஆக மொத்தம் 50 மதிப்பெண்கள். சரிங்களா? அப்போ இந்த விடை வந்து நம்ம எம்சிக்யூலயே படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 மதிப்பெண்களுக்கு வந்து தடுமாற்றம் ஏற்படும். அதற்காகத்தான் இதற்கு இதுதான் விடை என்கின்ற அப்படியே கொண்டு போய் இதுக்கு இதுதான் விடை. நேரா விடைய போய் நம்ம என்ன செய்யணும்? தெரிவு செஞ்சு விடைய அ குறிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அழகா மதிப்பெண்கள் எடுக்கணும். நல்ல முறையில பாஸ் ஆகணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரியான வினாத்தாள் அமைப்பு முறைப்பா. சரிங்களா? மீண்டும் அதே போன்று உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களா? இதனோடு இணைக்கின்ற பதிவுகளையும் இணைத்து பதியுங்கள். சரிங்களாப்பா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.